பஹ்ரைன், UAE, குவைத்தில் உள்ள அமெரிக்க படை தலைகளை குறிவைத்து ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தி வருகிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில் அமெரிக்காவும் இணைந்து தாக்குதல் நடத்தியது. தற்பொழுது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு ஈரான் பதில் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பாக ஈரான் தெரிவித்திருக்கையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் வருந்தக்கூடிய வகையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதற்கு வருந்தக்கூடிய வகையில் பதிலடி கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக ஈரான் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஜெருசலேம், ஹைஃபா உள்ளிட்ட நகரங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதலை நடத்தி வருகிறது. சரமாரியாக ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதலை நடத்தி வருகிறது. அதே போல அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள், அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைநகர் அபுதாபி, கத்தார் மற்றும் குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்காவினுடைய படைத்தளங்களை குறிவைத்து தற்பொழுது ஈரான் தாக்குதலானது நடத்தி வருகிறது. கடுமையான தாக்குதலை ஈரான் பதிலடியாக கொடுத்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு பகுதிகள், அதாவது குவைத், பஹ்ரைன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் அவசர நிலையை பிரதிபலிக்கக்கூடிய சைரன்கள் ஒழிக்கப்பட்டு இருக்கின்றன. அதே போல இஸ்ரேலிலும் இந்த சைரன்கள் ஒழிக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த நிலையில் குவைத் மற்றும் கத்தார் தங்களது நாட்டினுடைய வான்பரப்பை தற்காலிகமாக மூடுவதாக அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக மத்திய கிழக்கு பகுதியில் கடுமையான அளவில் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டு இருக்கிறது. பதிலடி தாக்குதல் மிகவும் கடுமையாக இருக்கும் என்று ஈரான் எச்சரித்திருந்த நிலையில் ஈரானால் நேரடியாக அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்த முடியாது. இந்த நிலையில்தான் தற்பொழுது அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள், அதாவது கத்தார், குவைத், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளில் அமெரிக்கா தனது தற்காலிக படைத்தளங்களை நிறுவி இருக்கிறது. அதனை குறிவைத்துதான் தற்பொழுது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதே போல நேரடியாக இஸ்ரேல் மீதும் ஈரான் தற்பொழுது தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கைகளை இந்திய தூதரகம் அளித்து வருகிறது. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் அந்த எச்சரிக்கையில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஈரான் அண்டை நாடுகளையும் நோக்கி தாக்குதல் நடத்தி வருவதால் மத்திய கிழக்கில் ஏற்கனவே நிலவி வந்த பதற்றம் தற்பொழுது மேலும் அதிகரித்திருக்கிறது.